தூத்துக்குடியிலே ஜாமியா மன்பசொலா அரபிக் கல்லூரியினுடைய 50வது ஆண்டு பட்டமளிப்பு விழா, 50வது ஆண்டு பொன் விழா சமய நல்லிணக்க விழாவாக ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த விழாவிலே மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட சமய நல்லிணக்க கருத்துக்களை வழங்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களெல்லாம் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த வக்ஃபு திருத்த மசோதா 2024 கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாராளுமன்ற மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சியினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. கூட்டுக்குழுவிலே விவாதிக்கப்பட்டு எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்காமல் ஆளுந்தரப்பில் கூடிய திருத்தங்களோடு அந்த மசோதா கூட்டுக்குழுவிலிருந்து இன்றைக்கு நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகரிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய கூட்டத்தொடரிலே நாளை தினம் ஜனாதிபதி உரையோடு கூட்டத்தொடர் துவங்க இருக்கின்றது. அந்த கூட்டத்தொடரிலே இந்த மசோதாவை தாக்கல் செய்வார்கள். எப்படி கூட்டுக்குழுவிலே எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலே அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அடிப்படையிலே எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை ஏற்காமல் அந்த மசோதாவை பாராளுமன்ற சபாநாயகரிடத்தில் சமர்ப்பித்தார்களோ அதுபோல் அதை சட்டமாக்குவார்கள். பாராளுமன்ற மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் அவருக்கு பெரும்பான்மையை ஏற்படுத்தி ஜனாதிபதியினுடைய கையொப்பத்தோடு அதை சட்டமாக்குவார்கள். அதை பாராளுமன்ற இரு அவைகளிலும் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். எதிர்ப்பை மீறி அவர்கள் சட்டமாக்கின்ற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி நீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வு கிடைப்பதற்கான அனைத்து சட்ட போராட்டங்களையும் நாங்கள் நடத்துவோம். இந்த மசோதாவை கூட்டுக்குழு நேற்றைய முன்தினம் நிறைவு செய்தவுடன் அந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற மக்களவை திமுக கொறடா ராசா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இங்கே எதிர்த்தரப்பினருடைய கருத்துக்கள் எல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி இதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய திருத்தங்களோடு அனுப்பிவிட்டார்கள். இது இந்த கூட்டுக்குழு என்பது ஒரு கண்துடைப்பு போல நடத்திவிட்டார்கள். அதே நேரத்தில் இது சட்டமாக்கப்படுகின்ற பட்சத்தில் இஸ்லாமியருடைய ஏறத்தாழ 50% சொத்துக்கள் வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாம் இது அபகரிக்கப்படும். சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காகவே இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் காலத்திலே, அதற்கு முன்பு நரசிம்மராவ் காலத்திலே, 1995 2013 காலகட்டத்திலே கொண்டு வந்த அத்தனை திருத்தங்களையும் முற்றிலுமாக நீக்கிவிட்டு 1954 வக்ஃபு சட்டம் எப்படி கொண்டு வந்தார்களோ அந்த அளவிற்கு பின்னோக்கி இந்த சட்டத்தை கொண்டு போகக்கூடிய வேலையைத்தான் ஒன்றியத்திலே ஆளுகின்ற பாஜக அரசு செய்ய இருக்கின்றது. அதைத்தான் செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள். இதுபோக நீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள் வக்ஃபு சொத்துக்களை மீட்பதற்காக நாங்கள் தொடுத்து அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குகளுக்கும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற போது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூட்டுக்குழுவிலே அங்கம் வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது எப்படியோ இது பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகின்ற போது இதை எப்படி எதிர்ப்பது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி பேசி இந்த மசோதாவை கடுமையாக எதிர்ப்போம். சட்ட போராட்டம் மட்டும்தான் நடத்துவீங்களா? மக்களை திரட்டி மக்கள் போராட்டமாக? கடந்த காலங்களில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது நாடு முழுவதும் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது. மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். அந்த அளவிற்கான மக்கள் போராட்டமும் நிச்சயமாக இந்த மசோதா சட்டமாக்கப்படுகின்ற போது நடக்கும் என்று சொன்னால் இது முழுக்க வக்ஃபினுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சட்டமாக, கொள்ளைப்புறமாக வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இது மக்கள் மன்றத்திலும் இதற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும். பிஜேபி கூட்டணி கட்சியோடு மசோதா தொடர்பாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர்கள் உள்ளபடியே அந்தந்த மாநிலங்களை, குறிப்பாக தெலுங்கு தேசம் என்று சொன்னால் ஆந்திர பிரதேசத்திலும், நிதிஷ்குமார் கட்சி அங்கே பீகாரிலும் அவர்கள் அங்கே சிறுபான்மையுடைய வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். பீகாரில் கூட இந்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது. சிறுபான்மையுடைய வாக்குகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நியாயமாக இந்த மசோதாவை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களிலே
அங்கேயும் அவர்கள் ஆட்சியை இழக்க வேண்டிய நிலை வரும். சிறுபான்மையுடைய எதிர்ப்பை அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் அவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பாதகங்களை இந்த மசோதா சட்டமாகின்ற போது எந்த அளவிற்கு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம். இருந்தாலும் ஒன்றிய அரசிற்கு அவர்கள் அடிபணியக்கூடிய அளவில் அவர்களுடைய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய உதவியை நாடி இருக்கின்றோம். அந்த உதவி கிடைப்பதற்காக நாம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய பாரபட்சமான சட்டங்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தால் அந்தந்த மாநிலத்திலே அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும். அவரை பற்றிலாம் சொல்லணுமாங்க? இல்லைங்க, அவருடைய சுய முடிவதும் கிடையாது. அவரை யார் இயக்குறார் என்பது தெரியும். அவரை இயக்கும்போது அவருக்கு பல உதவிகள் கிடைக்கிறது. அந்த உதவிகள் இன்னும் கூடுதலாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வைத்து இயக்குறவர்கள் உள்ளபடியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி ஒரு வெறுப்பு பேச்சு பேசுகிறவரை, ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அளவிலே நடக்கக்கூடியவரை அவங்க கண்டிக்கணும். ஆனால் அந்த கட்சியே அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்கள் காவல்துறையில் புகார் அளித்து விட்டு வேறு எந்த போராட்டமும் செய்யக்கூடாது என்று எங்களுடைய தலைமை அறிவித்தது.